குழந்தை போயிடுத்தே ஆக்சிடென்ட்ல அப்டின்ட்டு. அப்புறம் தகப்பனாருக்கு வந்து இத பார்க்க தாங்க முடியல. அவருக்கும் சரியான துக்கம் தான். அதான் மனைவியும் வேற துக்கத்துல இருக்காங்க. இத சகிக்க முடியாம அவர் வந்து தனக்கு தெரிந்த விஷயத்துல ஒரு மாதிரி அவர் என்ன செய்றார்ன்னா, தன்னோட வேலையில, தன்னோட பிசினஸ்ல வந்து 100% இல்ல 200% அதுல மனச செலுத்துறார். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாட்டா தனக்கு துக்கம் தாங்க முடியலன்னு சொல்லி, அந்த எனர்ஜி முழுக்க அவர் வந்து தன்னோட பிசினஸ்ல போடுறாரு அவர். அப்புறம் அம்மா வந்து அவங்களுக்கு டிப்ரஷன்ல இருக்கிறோனே யாரோ வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து இப்படி கவலையிலே இருக்காதீங்க. நீங்க வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுங்க. அது நல்லதா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து ஆன்மீக பாதையில வராங்க அந்த அம்மா. அப்ப ஆன்மீகத்துல வந்துடுறாங்க. மெடிடேஷன்லாம் பண்ணி அந்த ஆன்மீகத்துல நல்லா மு அ மு முகிழ்ந்து கொண்டு போறாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்டும் வந்து பிசினஸ்ல நல்லா செய்யறதுனால, நல்ல பிசினஸ்ல நெறைய லாபம் வருது. பிசினஸ் ஓஹோ! ஓஹோன்னு போறது. அப்போ அவருக்கு நல்ல பணம் நெறைய செல்வ செழிப்பெல்லாம் நெறைய வந்துருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரும் வந்து மனைவி வந்து ஆன்மீக பாதையில போனோனே, அவரும் வந்து ஆன்மீக பாதையில வரார். அதெல்லாம் சேர்த்து நல்ல சந்தோஷமான ஒரு ஆன்மீக வழியில நல்ல செல்வ செழிப்பான குடும்பமா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு இந்த குழந்தை போன துக்கத்த கூட இந்த ஆன்மீகத்து வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் மறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதே இதே ஆன்மா, டேவிடோட ஆன்மா 5 வருஷம் கழிச்சு திருப்பி அதே குடும்பத்துல ஒரு குழந்தையா பிறக்கிறார். காரணம் என்னன்னா, இப்பத்தான் அந்த குடும்பம் அவருக்கு உகந்த சூழ்நிலைய கொடுக்கிறது. அவருடைய ஆன்ம திட்டத்தின்படி, அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது. அம்மா, அப்பா 2 பேரும் தியானிகள். அதுக்கப்புறம் நல்ல செல்வமும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்ததுனால, இந்த அம்மாக்கு அந்த குழந்தை மேல இந்த அப்பா, அம்மா 2 பேருக்குமே அளவற்ற அன்பு. அந்த அளவுக்கு அன்கண்டிஷனல் லவ் அவ்ளோ பேரன்டல் லவ் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ இப்படித்தான் இந்த சோல் வந்து நெறைய எக்ஸிட் பிளான வைத்துக் கொண்டு தான் வருகிறது.